அலையா விருந்தாளிங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. அவங்கள கூப்பிடுறோமோ இல்லையோ மாசத்துல ஒரு வாட்டியாவது வராமல் இருக்க மாட்டாங்க. ஃபீவர் கோல்டு தாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வரலன்னா கோச்சுக்குவாங்க இல்லைங்க. அதனால பாரபட்சமே இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் ஃபீவர் கோல்டு ஸ்டொமக் அப்செட்னு 2 வாரமாக உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சரி காட்டில் போட்ட சோளம்லாம் வந்துருச்சு, பார்க்க வரீங்களான்னு அத்தை கேட்டாங்க. சரி வாங்க போயிட்டு வரலான்னு எல்லாம் தோப்புக்கு தாங்க கிளம்பிட்டோம். இப்போல்லாம் விவசாயம் ஸ்போர்ட்ஸை விட ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்கங்க. தெரியல எப்படின்ட்டு. ஆனால் அடிக்கிற செம்ம வெயிலில் இந்த அரளிக்காட்டிலலாம் களை வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லி அட்டண்டன்ஸை போட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். பாருங்கள் சரியான வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் இந்த களையெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. பையனுக்கு வேற பாதை மறந்து போச்சு. வந்த பாதையெல்லாம் மறந்துட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். சரி வாடான்ட்டு போயிட்டு வந்தோம். இந்த அரளிப்பூவை பாருங்க நல்லா பூத்துருச்சு. இதெல்லாம் இங்கே எங்கள் ஊர் சைடு அரளிப்பூவை நைட்டு விடிய விடிய எடுப்பாங்கங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 6-7 மணி வரைக்கும் எடுப்பாங்க. இந்த சைடு பறிச்ச செடி இருக்குது. இந்த மாதிரி பூத்துருச்சுன்னா ஆள் வராமல் அதெல்லாம் பறித்து விட்டாதாங்க மறுபடியும் முக்கு எடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வேலை தான் இது. எங்கள் வீட்டு புல்லட் வண்டிக்கு வேற போர் அடிச்சு போச்சுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் வெயில் அடிக்குதுன்னு கிளம்பிட்டாங்க. சரி இருப்பா நாங்களும் வரோன்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு டே போச்சு.